நம்ம லைஃப் ஒரு ரெயின்போ அப்படி சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? நான் ஏன் எப்படி சொல்கிறேன்னா, நேற்று சாயங்காலம் ஒரு 7 மணி இருக்கும். நான் பாட்டுக்கு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சுட சுட பிரியாணி செஞ்சுருந்தேன். சரின்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு ரூமுக்கு வந்தேன். ரூமுக்கு வந்துட்டு எப்பவும் போல் விண்டோ ஓப்பன் பண்ணேன். ஓப்பன் பண்ணால் லேசாக அப்படியே மழை தூருது. பார்த்தா கரெக்டாக சன்னும் செட் ஆகுது. பார்த்தா செம கோல்டன் ஹவர் மொமெண்ட்டு. சரி, இந்த மொமெண்ட்டில் வந்து தான் யூஸ்வலாக ரெயின்போஸ்லாம் வருமே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு திரும்பி பார்க்குறேன். ஏதோ இந்த இடத்துல அப்படியே செம்மையாக ஒரு ரெயின்போ, அதுவும் ஃபுல் ரெயின்போ. சரி, இதை வந்து நம்ம ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணி அங்கே வச்சுட்டு டக்குன்னு மேலே ஓடி வந்துட்டேன். ஒரு 2 நிமிஷம் தான் மேலே இருந்திருப்பேன். மேலே இருந்துட்டு கீழே போயிட்டு மறுபடியும் விண்டோவை வெளியே பார்க்குறேன், ரெயின்போ போயிடுச்சு. ரெயின்போ வந்து யூஸ்வலாக வந்து ஒரு 2 to 3 மினிட்ஸ் தான் இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் வந்து அதை அழகாக கேப்சர் பண்ணிடணும். லக்கிலி அந்த மூமெண்ட் நடந்துச்சு. அதே மாதிரி தான் என் லைஃப்லேயே ஒரு மூமெண்ட் நடந்துச்சு. அது என்ன மூமெண்ட்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக வந்து காலேஜஸில் வந்து லாஸ்ட்டு செமஸ்டர் வந்து லைக் அவ்வளோவா கிளாஸஸ் இருக்காது. மோஸ்ட்லி ஒரு சப்ஜெக்ட்லாம் 2 சப்ஜெக்ட் தான் இருக்கும். அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் தான் இருக்கும். அதே மாதிரி தான் எங்கள் காலேஜில் இருந்துச்சு. நான் வந்து மோஸ்ட்லி லைக் ப்ராஜெக்ட் ஒர்க் முடிச்சிட்டேன்னா ரூமில் தான் இருப்பேன். வெளியே அவ்வளோவா போக மாட்டேன். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு நாள் ரேண்டமாக நான் வந்து காலேஜ் போவோம், லைக் கிளாஸுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனால், அப்போ தான் வந்து லைக் இந்த நான் மாஸ்டர்ஸ் யூஎஸ் வந்தேன்ல, ஸோ அந்த ப்ரோக்ராம் பற்றி டிஸ்கஷன் நடந்துகிட்ருக்கு. லக்கிலி நான் அன்றைக்கி போனனால, அந்த மூமெண்ட்டை நான் பார்த்தனால, நான் வந்து இங்கே நின்று லைக் இங்கே யூஎஸ் வந்து மாஸ்டர்ஸ் பண்ணிட்டு இதெல்லாம் பண்ணிட்டுருக்கேன். சப்போஸ் நான் அந்த மூமெண்ட்டை மிஸ் பண்ணியிருந்தேன்னா, இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை நான் வந்து மிஸ் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி தான் உங்கள் லைஃப்லேயும் வந்து செம அழகான மூமெண்ட்ஸ் எதனா ஒன்று சடனாக நடந்திருக்கும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு மூமெண்ட் உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சுன்னா, இல்லை இந்த இது ரிலேட் ஆச்சுன்னா, நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ஸோ அதான், லைஃப் மூமெண்ட்ஸுமே வந்து ரெயின்போஸ் மாதிரி தான். அழகான மேஜிக்ஸ் அப்பப்போ நடக்கும். அதை டக்குன்னு கேப்சர் பண்ணிடணும் மிஸ் பண்ணாமல். அதே மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எதாவது வந்தாலும் குயிக்காக அதை யூஸ் பண்ணிடணும் யோசிக்காமல். ஓகே, பாய்.